ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் விழியில் வீழ்ந்த மலரே நாவல் பகுதி 6. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். உறக்க கலக்கத்தில் செல்போன் பாஸ்வேர்டை கூறும்போது இப்படி ஒரு அதிர்ச்சி தனக்காக காத்திருக்கிறது என்று மலர் அறியவில்லை. மலரின் செல்போனை மந்தாரையும், மந்தாரையின் செல்போனை மலரும் பயன்படுத்துவது வழக்கமாக நடக்கும் ஒன்றுதான். ஆனால் இப்போது மலருக்கு ரிஷியின் அறிமுகம் கிடைத்திருக்கிறது. அவன் எண் அவளது செல்போனில் இருக்கிறது. அது மட்டுமா, அவனோடு நடந்த உரையாடல்களும் அவளது வாட்ஸ்அப்பில் இருக்கிறது. அதையெல்லாம் மறந்துதான் பாஸ்வேர்டை மந்தாரைக்கு கூறிவிட்டாள். மலர் அடிக்கடி பாஸ்வேர்டை மாற்றுவதால் மலரின் செல்போனை எடுக்கும் போது எல்லாம் மந்தாரை பாஸ்வேர்டு என்ன என்று கேட்பது வழக்கம். பாஸ்வேர்டை மாற்றி இருந்தாலும் இல்லை என்றாலும் பாஸ்வேர்டை கூறுவதுதான் மலரின் வழக்கம். ரிஷி விஷயத்தை மந்தாரை கண்டுபிடித்தால் கூட அதை இப்படி அனைவரின் முன்னால் போட்டு உடைப்பாள் என்று மலர் எதிர்பார்க்கவில்லை. ரகசியமாக தன்னிடம் வந்து ரிஷியை பற்றி விசாரிப்பாள் என்றுதான் நினைத்தாள். ஆனால் இப்படி அனைவரிடமும் காட்டி கொடுத்து விட்டாளே. மலர் பரிதாபமாக மந்தாரையை பார்த்தாள். மலரிடம் ரகசியமாக ரிஷியை பற்றி விசாரிக்க வேண்டும் என்றுதான் மந்தாரையும் முதலில் நினைத்தாள். ஆனால் இங்கு அனைத்தும் கைமீறி அல்லவா செல்கிறது. இதில் தேன்மொழிக்கு ரிஷி மீது ஒரு மயக்கம் வேறு. அதை வளர விடுவதும் ஆபத்து. அதனால் தான் தங்கையை மாட்டிவிட்டாலும் தவறில்லை என்று காட்டி கொடுத்து விட்டாள். மலரின் அம்மா தன் இருக்கையிலிருந்து துள்ளி எழுந்தார். என்ன மந்தாரை பேசிட்டு இருக்க? அந்த தம்பிக்கு மலர் எதுக்கு போன் பண்ணணும்? கோபமாக கேட்டார். லவ் பண்றதாலதான், பட்டென்று போட்டு உடைத்தே விட்டாள் மந்தாரை. மலரின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. அவள் விழிகள் அப்பாவை நோக்கி பாய்ந்தது. அப்பாவின் முகத்தில் தன் கணக்கில் கோபம். லவ் பண்றாளா? அனைவரும் வாயை பிளந்தனர். தேன்மொழிக்கு கோபம் தாழவில்லை. ஏய், நீதானடி கல்யாணமே வேண்டான்னு சொன்ன. நம்ம ஊர் பசங்களை கூட ஓட ஓட விரட்டி அடிச்ச. உன்னை எவனும் பொண்ணு கேட்டு வராத மாதிரி பண்ண. இப்போ நீ லவ் பண்றேன்னு இவ சொல்றா? உண்மையாடி? மந்தாரையை முறைத்தாள் மலர். ஆனாலும் ஏதோ காரணத்தால் தான் தன்னை இப்படி மாட்டி விட்டு விட்டாள் என்பதை புரிந்து கொண்டு விழிகளை இழுத்து தன் அம்மா மீது நட்டவள். ஆமாம்மா, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்பா துள்ளி எழுந்தார். மலர், நீ யோசிச்சுதான் பேசுறியா? இதுல யோசிக்க என்னப்பா இருக்கு? அவளுக்கு ஒருத்தர் மேல காதல் வந்திருக்கு. அது சந்தோஷமான விஷயம் தானே. எங்க மலர் கடைசி வரைக்கும் இப்படியே கன்னியாவே இருந்துடுவாளோன்னு நாம எல்லாரும் பயந்தோம்ல. இப்ப அவளை காதலிக்கிறான்னு தெரிஞ்சு போச்சு. அவளுக்கு பிடிச்சவனோட அவளை சேர்த்து வைக்கிறது தானேப்பா சரி. மந்தாரை கேட்க, மந்தாரை நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? கோபமாக கூறிய தேன்மொழி. சித்தப்பா, இவ தான் அவரை லவ் பண்றா, ஆனா அவரு இவளை லவ் பண்றதா சொன்னாரா? தேன்மொழி கேட்க, ஹாய், என்னுடைய தேவதை என்ன பண்றீங்க அப்படின்னு ஒரு கட்டிலம் காலை உனக்கு மெசேஜ் பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம் தேன்மொழி? மந்தாரை கேட்க, என்ன சொல்ற? மிஸ்டர் ரிஷி மலருக்கு அப்படிதான் கடைசியா மெசேஜ் அனுப்புனாரு. அது மட்டும் இல்ல, வாட்ஸ்அப்ல அவங்க 2 பேரும் ஏதேதோ சாட் எல்லாம் பண்ணிருக்காங்க. என்ன தம்பி இது? நீ உன் ஃப்ரெண்டு பையன் ரொம்ப நல்லவன்னு சொன்ன, ஆனா அந்த பையன் மலர்கிட்ட இப்படி தப்பு தப்பா? அண்ணா, இதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? ரிஷிக்கு மலரை பிடிச்சிருக்கும், காதலிக்கிறான்னு நினைக்கிறேன். அதனால இப்படி கேக்குறதுல எந்த தப்பு இல்லையே. நான் இப்பவும் சொல்றேன், என் ஃப்ரெண்டு சிவகுமாருடைய மகன் ரிஷி ரொம்ப நல்ல பையன்தான். அவன் நம்ம மலரை நேசிக்கிறான்னா அவனுக்கே மலரை கட்டி வச்சிடலாம். அதுதான் சரி. அவன் நம்ம மலரை நல்லா பாத்துப்பான். பஞ்சவன் பெரியப்பா கூற, இல்லண்ணா, இந்த விஷயத்துல நான் தேன்மொழிக்கு தான் சாதகமா முடிவெடுக்க விரும்புறேன். மலருக்கு இந்த வரன் வேண்டாம். அவளுக்கு கல்யாணமே வேண்டாம். அவளால நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வந்து சேர்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது. தேன்மொழி இருப்பதை மறந்து மலரின் அப்பா உளறிவிட, என்ன பேசிட்டு இருக்க பாரி? கோபமாக பரமு பெரியப்பா கத்த, அனைவரின் விழிகளும் தேன்மொழியை நோக்கி பாய்ந்தது. சித்தப்பா இப்ப என்ன சொன்னாரு? இவளால நம்ம குடும்பத்துக்கு அவமானம் வருமா? ஏன்? இவ என்ன பண்ணா? அதுவா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம ஊர் பசங்களை எல்லாம் அவ ஓட ஓட விரட்டி அடிச்சால. வெளியூர் மாப்பிள்ள இவர் வந்து விசாரிக்கும் போது அவங்க தப்பு தப்பா தானே சொல்லுவாங்க. தேன்மொழியின் அப்பா சமாளிக்க, ஓ அதுவா? நான் கூட வேற என்னவோன்னு நினைச்சிட்டேன். தன் தம்பி பாரியை நோக்கி திரும்பியவர், எங்க பாரு பாரி, எனக்கு மலரும் தேன்மொழியும் 2 இல்ல, ஒண்ணுதான். இன்னும் சொல்ல போனா தேன்மொழியை விட ஒரு படி மேல மலருடைய வாழ்க்கையை நினைச்சு நான் வேதனைப்படுறேன். அதனால இந்த வரன் மலருக்கு தான். இல்லண்ணா, அவதான் ஏதோ புரியாம பேசிட்டு இருக்கா.
கோபமாக மலரை பார்த்த அப்பா, நீ நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை எடுத்தியா? அவரது அந்த கேள்வியில் மறைந்திருக்கும் பொருளை அவள் புரிந்து கொண்டாள். உன்னை பற்றி ரிஷியிடம் கூறிவிட்டுதான் இப்படி ஒரு முடிவை எடுத்தாயா என்பதுதான் கேள்வி. தலை குனிந்தவள், இல்லப்பா, நான் யோசிக்கல. பாத்தீங்களா, இவ எதை பத்தியும் யோசிக்காம ஒரு முடிவு எடுத்திருக்கா. இங்க பாரு, இந்த காதல் கத்திரிக்காவை எல்லாம் தூக்கி மூட்டை கட்டி வச்சிடு. தம்பிக்கு நம்ம தேன்மொழிதான் பொருத்தமா இருப்பா, புரியுதா? தொண்டை வரை வந்த வேதனையை மென்று விழுங்கிய மலர், அவர் ஒத்துக்கிட்டா எனக்கு ஓகேதான்பா என்று கூறிவிட்டு மாடி ஏறினாள். அவளையே பார்த்தபடி அமர்ந்திருந்த பெரியப்பா பெரியம்மா அனைவரின் விழிகளும் நிறைந்து விட்டது. இங்க பாரு பாரி, மலர் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டு இருந்தா. அவளை இப்போ ஒரு பையனை பார்த்து காதலிக்க ஆரம்பிச்சிருக்கான்னா அந்த பையன் மேல அவளுக்கு எவ்வளவு மதிப்பு, மரியாதை, நம்பிக்கை இருந்திருக்கணும். ரிஷி தம்பிய நம்ம மலருக்கே முடிச்சிடலாம். இல்லன்னா இதுக்கு மேல நீ எதுவும் பேச வேண்டாம். பஞ்சவா, உன் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டு பேசி கல்யாண நாளை குறிக்க அனுமதி கேளு. சரிண்ணா, நான் போன் பண்ணி கேக்குறேன். பெரியப்பாவின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மாடி ஏறும் மலரின் செவியில் தேனாக பாய்ந்தது. அழுகையின் இடையிலும் சிரித்தாள். அவரது வார்த்தைகள் மலருக்கு மட்டுமல்ல, கூடியிருந்த அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. ஆனால் தேன்மொழியின் முகம் மட்டும் இருண்டு போனது. அவள் சட்டென்று எழுந்து சென்று விட்டாள். அண்ணா, தேன்மொழி கோச்சுக்கிட்ட மாதிரி தெரியுதே. மலரின் அப்பா தயங்க, அவளை நான் சமாதானப்படுத்திக்கிறேன். அவ இருக்கிறது தெரியாம உன்னை யாரு உளர சொன்னது? அவளுக்கு சந்தேகம் வந்திருக்கும். பெரியவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் சின்ன பசங்க காதுக்கு போக கூடாது. அம்மா கிட்ட கூட இந்த விஷயத்த நம்ம சொல்லாம மறைச்சு வச்சிருக்கோம். கடைசி நேரத்துல இப்படி போட்டு உடைச்சிட்டியே. இல்லனா தேன்மொழி இருக்கிறத நான் கவனிக்கல. சரி, அதை விடு. மந்தாரையை பார்த்த பெரியப்பா, மந்தாரை, தேன்மொழி உங்ககிட்ட ஏதாவது கேப்பா, எதையும் சொல்லாத. இல்ல பெரியப்பா, என் தங்கச்சி வாழ்க்கை மாதிரியே மத்தவங்க வாழ்க்கையும் எனக்கு முக்கியம். இந்த விஷயம் வெளியே போனா என்னெல்லாம் நடக்கும்னு எனக்கும் தெரியும். ரொம்ப நல்லதுமா. அப்புறம் பாரி, அந்த ரிஷி தம்பி கிட்டையும் சரி, அவங்க அப்பா அம்மா கிட்டையும் சரி, மலருடைய கடந்த காலத்தை சொல்ல வேண்டான்னு மலர் கிட்ட சொல்லிவை. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. இதுவரைக்கும் ரிஷி தம்பி கிட்ட மலர் எந்த விஷயத்தையும் சொல்லி இருக்க வாய்ப்பில்லைன்னு தான் தோணுது. இனி மேலும் சொல்ல வேண்டாம். தேவையில்லாம நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வேண்டாம். அது மட்டும் இல்ல, நாம சொல்ற அந்த விஷயத்த அதே அர்த்தத்துல எல்லாரும் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்ல. நம்ம மலரை தப்பா நினைச்சிட்டா எல்லாமே தப்பா போயிடும். அண்ணா, இதையெல்லாம் நினைச்சுதான் அவளுக்கு கல்யாணமே வேண்டான்னு நான் முடிவெடுத்தேன். அவளும் அப்படிதான் முடிவெடுத்து வச்சிருந்தா. இப்ப திரும்பவும் தப்பான முடிவுக்கு போறா. மலர் என்னுடைய பேச்ச ஒரு நாளும் கேட்டதில்ல. இப்பவும் என் பேச்ச கேட்காம அவளா ஒரு முடிவு எடுத்திருக்கா. இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. என் பேச்ச கேட்டிருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. நீ ஏன் இப்படி பயப்படுற? 10 வருஷமா காப்பாத்தின ரகசியத்தை இனிமேலும் காப்பாத்த நம்மளால முடியாதா? நீ தைரியமாயிரு, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். இல்லண்ணா, என் மனசு ஆறல. என்ன பாரி, நீ தேவையில்லாதது எல்லாம் பேசிட்டு இருக்க. அவ ஒரு நல்ல விஷயத்த பண்ணா அது தப்பா போயிடுச்சு. அதுல அவ தப்பு என்ன இருக்கு சொல்லு? பார்த்த சாரதி பெரியப்பா கேட்க, ஆமாங்க, அவ பாவம், அவ எந்த தப்பும் பண்ணல, எல்லாம் தப்பா போயிடுச்சு. தேன்மொழியின் அம்மா கோமதி கூற, என்னவோ ஏதோ அவளால மத்தவங்க பாதிக்கப்படாத வரைக்கும் சரிதான். அப்பாவுக்கு தன் மீது இருக்கும் கோபம் இன்னும் தீரவில்லை என்று மலருக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் இந்த நேரத்தில் கூடவா இப்படி பேசுவார்? தன் கடந்த காலத்தை பற்றி ரிஷியிடம் கூறிவிடுவது என்ற முடிவோடுதான் அவள் இருந்தாள். ஆனால் இப்போது அனைவரும் பேசுவதை கேட்கும் போது அவளுக்கு பயமாக தான் இருக்கிறது. அதில் வேறு அப்பா இப்படி பேசும்போது எப்படி ரிஷியிடம் விஷயத்தை கூறுவது? கூறாமல் இருந்தால் அதைவிட பெரிய தவறு வேறு எதுவும் இருக்க முடியாது. அவள் யோசனையோடு தன் அறைக்கு வந்து விட்டாள். ரிஷி அனுப்பிய எந்த மெசேஜுக்கும் அவள் பதில் அனுப்பவில்லை. அவள் மனதில் 1000 கேள்விகள், குழப்பங்கள். இந்த திருமணம் வேண்டுமா என்று கூட அவள் சிந்திக்க ஆரம்பித்து விட்டாள். அப்போதுதான் அவளது அப்பா அறைக்குள் வந்தார். அவளது முகத்தை அவர் பார்க்கவில்லை, சுவரை பார்த்தபடிதான் நிற்கிறார். அவரை கண்டதும் அவள் எழுந்து நிற்க, இந்த மரியாதைய நீ என்னுடைய வார்த்தைக்கு அன்னைக்கே கொடுத்திருந்தா உனக்கும் எனக்கும் இந்த நிலைமை இன்னைக்கு வந்திருக்காது. சரி, போனது போகட்டும். உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைய போது, அதையாவது தக்க வச்சுக்க. இனிமேலாவது நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளு. எக்காரணத்தை கொண்டும் உன்னுடைய கடந்த கால வாழ்க்கைய பத்தி ரிஷி தம்பி கிட்டயோ அவருடைய வீட்டுல இருக்கிறவங்க கிட்டயோ வாயை திறக்காத. உனக்கு நடந்த கொடுமை வெளியே தெரிஞ்சா இந்த ஊர் நம்ம குடும்பத்தை பார்த்து காரி துப்பும். உன்னுடைய அக்காங்க அவங்க புருஷனுங்க வீட்டுல நிம்மதியா வாழ முடியாது. அவங்கள குத்தி காட்டி பேசுவாங்க.
சில சமயங்கள்ல இந்த வீட்டு பொண்ணே எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி அவங்கள வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. உன் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்ல, மத்தவங்க உன்னால பாதிக்கப்படக்கூடாது, அவ்வளவுதான் சொல்லுவேன். இன்னைக்கு வரைக்கும் நான் சொன்ன எதையும் நீ கேட்கல, இத மட்டுமாவது கேளு, வேணும்னா உன்னுடைய காலில் விழுந்து கூட கேட்கிறேன் என்று கூறியவர் குனிந்து அவள் காலை தொட முயல, அப்பா என்று அலறியவள் 4-5 அடி பின்னால் சென்று சுவரில் மோதி நின்றாள். வழிந்த கண்ணீரை துடைத்துவிட்டு அப்பா அறையிலிருந்து வெளியே சென்று விட்டார். சுவரோடு சாய்ந்து நின்று கொண்டிருந்த மலரின் விழிகள் நிறைந்து வழிகிறது. சுவரில் உரசியபடியே அப்படியே கீழே அமர்ந்தவளின் நினைவுகள் பின்னோக்கி பாய்ந்தது. அன்று அவளுக்கு 13 வயதுதான். 8ஆம் வகுப்பு தான் படித்துக் கொண்டிருந்தாள். பெரியப்பாக்கள் விவசாயத்தை பார்த்து கொள்ளும் போது நன்றாக படித்த அவளது அப்பா மும்பையில் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக வேலை பார்த்த நேரம் அது. அவர்கள் குடும்பம் அப்போது மும்பையில் தான் வசித்து வந்தது. அப்பா கூறுவது போன்று சுட்டி பெண்ணான மலர் அப்பா அம்மா என்று அல்ல, யார் கூறினாலும் 1க்கு 2 முறை யோசித்து அவளுக்கு சரி என்று தோன்றுவதை மட்டுமே செய்வாள். அவளது வாழ்க்கையில் அந்த பேரிடி வந்து வீழும் வரை அவள் அப்படித்தான் இருந்தாள். அவர்கள் தங்கி இருந்த வீட்டின் அருகில் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனரின் குடும்பமும் தங்கி இருந்தது. கன்னியாகுமரியை சேர்ந்தவர். அவரது பெயர் சக்திவேல். அவர்களது குடும்பம் தமிழ் குடும்பம் என்பதால் இரு குடும்பமும் மிகவும் நெருங்கி பழகி கொண்டிருந்தது. மலர் செய்யும் செயல்களை அவளது அப்பா கண்டிக்கும் போது, நீங்க ஏன் மலரை கண்டிக்கிறீங்க, அவ செய்யறது எல்லாமே சரிதான் என்று கூறி சக்திவேல் அவளுக்கு ஆதரவாக இருக்க அவளுக்கு அசிஸ்டன்ட் கமிஷனர் சக்திவேலை மிகவும் பிடித்து போனது. அவர் வீட்டில் இருக்கும் நேரங்களில் அவரது வீட்டில்தான் இருப்பாள் மலர். அவரையும் அவரது நேர்மையையும் பார்த்து அவருக்கு விசிறியாகி போனவள் அவரை போன்று ஒரு போலீஸ் அதிகாரி ஆக வேண்டும் என்று கூட நினைத்தாள். மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கை. நாட்கள் அப்படியே ஓடிக்கொண்டிருந்தது. அப்போதுதான் அந்த அசம்பாவிதம் அவர்களது ஏரியாவில் நடந்தேறியது. பகுதி 6 நிறைவடைந்தது. பகுதி 7 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.